ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இப்போ எல்லா பெண்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து ரூ. 2500 எப்போ கொடுப்பாங்க? விடுபட்டவங்களுக்கான புது அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்போ இந்த ரூ. 2500 அனௌன்ஸ் பண்ணுவார்? எப்போ நியூ அப்ளிகேஷன் வந்து இஷ்யூ பண்ணுவார்? இதுக்கு பின்னாடி இருக்கிற மெகா பிளான் என்ன? எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம். கடந்த திமுக ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கினாங்க. அப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு முகாம் கண்டக்ட் பண்ணி 17 லட்சம் பெண்கள் புதுசாக இந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சாங்க. ஆனால் பல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தகுதி இருந்தும் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருச்சு. அதனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணி காத்துட்டு இருக்காங்க. ஆனால் நடுவில் எலெக்ஷன் வந்ததுனால தேர்தல் நடத்திய விதிகளால் இந்த மனுக்கள் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் நின்று போச்சு. இந்த நிலையில தான் வந்து தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட புது முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஆட்சி மாறந்தும் இந்த 1000 ரூபாய் திட்டம் பார்த்தீங்கன்னா தொடருமான்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்துச்சு. தாவேக்கா அரசு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. கடந்த மே 15ஆம் தேதி ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செஞ்சு பெண்டிங் இருந்த தகுதியான பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சைலண்டாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வர வச்சுருக்காங்க. அரசாங்கத்துடைய திடீர் நடவடிக்கையால் பயனாளிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்பதிச்சில் உறைஞ்சி போயிருக்காங்க. சோஷியல் மீடியாலையும் புது அரசுக்கு பாராட்டு பார்த்தீங்கன்னா குவிஞ்சிட்டு இருக்கு. சரி, இப்போ 1000 ரூபாய் வந்தாச்சு, அப்போது எலெக்ஷனில் முதல்வர் விஜய் வந்து வாக்குறுதி கொடுத்த மாதிரி அந்த 2500 ரூபாய் எப்போ வரும்னு கேட்குறீங்களா? அங்கே தான் அரசு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. இந்த 2500 ரூபாய் திட்டத்தை பக்காவாக செயல்படுத்தணுன்ட்டு முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காரு. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 1.5 கோடி பெண்கள் திட்டத்தில் பயன்பெற்று வராங்க. இவங்களுக்கு 1000 2500 ரூபாயை உயர்த்தி கொடுக்கணும்னா அரசாங்கத்துக்கு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ராவா 23,400 கோடி ரூபாய் நிதி தேவைப்படும். இது ரொம்பவே பெரிய அமௌண்ட் இல்லையா? அதனால திட்டத்தை முழுசாக மறுசீரமைப்பு ரீஸ்ட்ரக்சர் செஞ்சுட்டு இருக்காங்களாம். இதனால தான் புதுசாக அப்ளை பண்ண வெயிட் பண்ணுறவங்க இன்னும் 1 மாதம் 2 மாதம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் வந்திருக்கான். இந்த மறுசீரமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது தெரியுமா? மத்திய மாநில அரசு ஊழியருடைய குடும்பங்களை தவிர்த்து வறுமை கோட்டு கீழே உள்ள குடும்பங்களுக்கும் உண்மையான நடுத்தர வர்க்கத்து பெண்களுக்கும் முன்னுரிமை கிடைக்கின்ற மாதிரி தகுதி வரம்புகள் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்க போகிறாங்களாம். இப்போ புது அப்ளிகேஷன் எப்போ தாங்க வரும்னு கேட்குறீங்களா? ஜூன் மாதம் அல்லது அதுக்கப்புறம் வரப்போகிற இந்த புதிய அரசோட இடைக்கால பட்ஜெட்டு அப்புறம் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியான அப்புறம் தான் இதுக்கான ஃபைனல் முடிவு வந்து எடுக்கப்படும் சொல்கிறாங்க. அநேகமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சு ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் புதிய அரசாணை வெளியாகி புது அப்ளிகேஷன் வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ மக்களே, இந்த 2500 ரூபாய் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான நிதியை வந்து சரியாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தகுதியான ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் இந்த பணம் கரெக்டாக போய் சேரணுன்ட்டு தாவேக்கா அரசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக செயல்பட்டு வராங்க. ஒருவேளை இந்த 2500 ரூபாய் திட்டம் சரியாக அமல்படுத்தப்பட்டால் அது தமிழக அரசியலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். ஸோ இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் நம்பீஸ்.